கங்கா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறுறா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சந்திரமுகி படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தன்னை தூய சக்தின்னு சொன்ன தில்லாலங்கடி சக்தி தாவேகா வந்து தூய சக்தியா இருந்து இன்னைக்கு எப்படி தீய சக்தியா மாறுங்கிறதுக்கு நாம எல்லாம் பார்த்து தான் இருக்கிறோம். அன்னைக்கு இந்த தீய சக்தியா இருந்த திமுக கிட்ட இருந்த விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இன்னைக்கு தூய சக்தியான தாவேகா கூட சேர்ந்து தாவேகாவும் இன்னைக்கு தூய சக்தியா இருக்குது. தூய சக்தி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தில்லாலங்கடி சக்தியாகவும் மாறிக்கொண்டிருக்குது. இதுக்கு வந்து என்ன உதாரணம்னா, இதே விசிகால இருக்கிற தோல் திருமாவளவன் எதுக்கு மக்கள் இந்த மாதிரி திருட்டு தலைவர்களை எல்லாம் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு நான் சொல்றேன். இவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு கொள்கையை பேசுவாங்க. அந்த கொள்கையை பேச 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 எங்க அவங்களுக்கு அரசியல்ல எங்க அவங்களுக்கு வலிமை கிடைக்குதோ, எங்க பணம் கிடைக்குதோ, எங்க அதிகாரம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தாவிடுறாங்க. நாக்குக்கு எலும்பில்லை. அதை வந்து இந்த தலைவர்கள் சுத்தமா பேசுறாரு. இதே விசிகாவின் தலைவர் தோல் திருமாவளவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இதே விஜய் அவர்களை வந்து இது வந்து ஒரு பிஜேபி பி டீம், இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அழியக்கூடாது. இன்னைக்கு வந்து தம்பி விஜய் அவர்களுங்கிறாங்க. இதுதான் அரசியல், மக்கள் புரிஞ்சுக்கணும். தலித்தை பேசுறவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து அரசியல் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் செய்றீங்க நீங்க. இதே கம்யூனிஸ்ட் வந்து உலகத்திலேயே உத்தமர், நான் உசந்தவருங்கிற மாதிரி அப்படியே உத்தமர் மாதிரி பேசுவாங்க. ஒன்றுக்கும் இஷ்டப்படாது. எத்தா பெரிய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தையே கழுவி கழுவி ஊத்துற ஒரு இயக்கம்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். நீ இன்னைக்கு இல்லை, நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியை அழிச்சிருவீங்க. அத்தனை மோசமானவங்க. சும்மா என்ன தெரியுமா, மைக்கை கொடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்காரர் வந்து நல்லா பேசுவாங்க. அப்படியே அப்படியே பேசுனா நாமளே நம்பிட்டோம். அப்படிங்கப்பா என்ன இது கொள்கை, இப்படி பேசுறாருன்னு பண்றதெல்லாம் என்ன கேவலமான விஷயம். அடுத்தது காங்கிரஸ். நேற்று வந்து காங்கிரஸ்ல திரு மாணிக்கம் தாக்குமுர் அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அவரு பேசுறாரு, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா, எதுக்கு ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் காங்கிரஸ்காரனா தான் இருப்பான், நல்லவன் நல்லாங்கிறது. ஏன்னா நம்ம கட்சிக்காரெல்லாம் நல்லவன் தான், தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கே நாங்க தான் எல்லாம் நல்லதை செஞ்சதுன்னு. அண்ணா, வரலாறு எடுத்து பார்க்கணும் நண்பர்களே. காங்கிரஸ் கட்சி என்னென்ன ஊழல் பண்ணியிருக்குதுன்னு போஃபர் ஸ்கேம்ல இருந்து எடுத்து வச்சு ஒரு ஊழலையும் இவங்களது காமன்வெல்த் ஊழல், இப்படி நேஷனல் ஊழல் ஒன்னொன்னையும் எடுத்து வச்சா இந்தியா இன்னைக்கு டெவலப்டு கண்ட்ரி ஆகுறதுக்கு தடுத்த ஒரு கட்சியே காங்கிரஸ் தான். அதெல்லாம் ஏன் தமிழனா பிறந்து காங்கிரஸுக்கு ஒருத்தர் ஓட்டே போடக்கூடாது? சொந்த இனம், இதே இலங்கையில சொந்த இனம் எத்தனை பேர் உயிர் இழந்தாங்க. யாரு காரணம்? மக்களை நீங்க சொல்லுங்க, யாரு காரணம்? இவங்க தான் காரணம். தமிழனுக்கு காங்கிரஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. காங்கிரஸ் வந்து ஒரு எப்படி சொல்லுவீங்க, அந்த கட்சி வந்து எப்பவுமே அவனுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரசியலில் பேசும். எப்பவுமே தமிழர்களின் நலனை காங்கிரஸ் காக்காது. இது தமிழ் தாயின் மீது சத்தியமா சொல்றேன், அவங்க எப்பவுமே காக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தூய சக்தியான தாவேகா இன்னைக்கு பல கட்சிகளை எல்லாம் சேர்த்திட்டு, அதிமுகலேருந்து பல தலைவர்களை சேர்த்திட்டு, முந்தானே தவிர நிர்மல்குமார் சொல்றாரு, அப்புறம் ஒரு பேர் என்ன விளையாடுறாரு அவர் அமைச்சர் ஆதவ அர்ஜுன் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல 90% அதிமுக வந்து தாவேக்கால இணைஞ்சிறன்னு. தலைவருக்கு என்ன அரசியல் வரலாறும் தெரியல, அரசியல் புரிதலும் இல்லை. அவரு 6 மாசத்துக்கு 10 மாசத்துக்கு ஒரு தாட்டி ஒரு கட்சியா தாவறாரு. அப்படித்தான் உலகத்துல எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல இன்னும் நல்லவங்க இருக்காங்க, அதுக்குத்தான் மழை பெய்யுது. அந்த மாதிரி இந்த அதிமுகல விசுவாசிங்க இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் எங்க கட்சியில என்ன பண்றது. உங்களை மாதிரி கட்சி விட்ட கட்சி தாவற பச்சோந்திங்க நாங்க கிடையாது. பிறந்ததும் அதிமுக தான், சாவறதும் அதிமுக தான். ஒரே கட்சி, ஒரே கொள்கை. அது புரட்சி தலைவரின் கட்சி, புரட்சி தலைவின் கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் கட்சி. உங்களை மாதிரி அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்ச காலத்துல டிஎம்கேல இருந்தீங்க, அங்க அப்படியே நசுக்கு புசுக்கு பண்ணி பெண்ணோட இருந்து அங்கிருந்து திருப்பி வந்து விசிகாக்கு வந்தீங்க. விசிகாக்கு வந்து தாவேக்கா. நாளைக்கே நீங்க தாவேக்கா விட்டு எந்த கட்சிக்கு போவீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நீங்க கண்டிப்பா போவீங்க, ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஆள் தான். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை உங்களை இவனுங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இந்த ஏமாத்தும் இப்போ கரண்டா இருக்கிற தூய சக்தியும் தில்லாலங்கடி சக்தியான இந்த தாவேக்காவை விடக்கூடாது. அதுவும் அதிமுக தொண்டை நான் சொல்றேன், பார்த்துக்கலாம். காலம் ஒரே மாதிரி இருக்காது. அதிமுக தொண்டனுக்கு தெரியும் உங்களை என்ன பண்ணணும். நாளை நமது.